ஹாய்! குருமா, சூப்பர் குருமா ஒன்று பார்க்கலாம் வாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம், ஒரு தக்காளி போட்டுக்கலாம், சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். எப்பயுமே குருமா செஞ்சிங்கன்னா பொட்டுக்கடலை கம்மியாக போடுங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸு தான். இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் குறன்னு தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக குருமாக்கு அரைக்கக்கூடாது. இப்போது நம்ம சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு கருவேப்பிலை, வெங்காயமும் அதிலே போட்டுருங்க, பச்சை மிளகாயும் போட்டுருங்க, நல்லா வதக்குங்க. நான் 2 தக்காளி 2 வெங்காயம் எடுத்தேன். ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் அரைச்சிட்டேன், ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் தாளிக்க வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா அரைக்கக்கூடாது, தாளிக்கவும் வச்சுக்கணும். நல்லா வதக்கிட்டு இப்போ அரைச்சதை அதில் ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க, 2 ஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க. உப்பு நம்ம அரைக்கும் போது போட்டோம், இப்போ கம்மியாகவே போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை மேலே போட்டுருங்க. இப்போ லைட்டாக ஒரு கிண்டி விடுங்க. இப்போ கொதிக்க விடலாம், மூடி வைக்கலாம் கொஞ்சம் நேரம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும், கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கலாம். நீங்கள் இனிமேட்டு மூடி போட வேண்டாம். நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எந்த குழம்பா இருந்தாலும் நீங்கள் கொதித்தோடனே சிம்மில் வச்சு விட்ருங்க. நல்லா திக்னஸ்ஸாக ஆகி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.